Heart shape பவளம் இது வந்துட்டு கலெக்ஷன் பீஸ். இது அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. நம்மள்ட்ட ஒரிஜினல் தாலி போகலாம், இட்டாலியன் சொல்கிறது. இது ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி. இது கேட்ஸை அதை ராகுக்கு இது பார்த்துருப்பீங்க, அவங்க போடுறது. இது டோப்பாஸில் இது டாப் குவாலிட்டி பாருங்கள். இது ஸ்டட்டுக்கு சூப்பர் பீஸ், இது ஃபஸ்ட் கிளாஸ் பீஸ். இது அத்தனை மாலை, ஆனால் இது வேலிமெண்ட் ஸ்டோன்ஸ் மாலைகள் எல்லாமே. இது வந்துட்டு கல்ச்சர்டு முத்து, இது நேச்சுரல் முத்து. இது வந்து சீப்பல்னு சொல்கிறது. அது ஃபஸ்ட் கிளாஸ் பீஸ், ஒரிஜினல் எமரால்டு, நேச்சுரல் எமரால்டு. இது டாப் குவாலிட்டி. Hi friends, welcome back to our channel. நம்ம சேனல்ல பொதுவா நிறைய கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் பத்தி பார்த்திருப்போம். பட் இந்த வீடியோல அதை விட கொஞ்சம் மாறுபட்டு அந்த கோல்டு ஜுவல்லரிஸ்ல பதிக்கக்கூடிய நிறைய விதமான நவரத்ன கற்கள் அண்ட் உபரத்ன கற்கள் பத்தின இன்ஃபர்மேஷனை தான் வந்துட்டு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இதை பத்தி நான் சொல்றதை விட நம்ம சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், உங்களோட நேம் என்ன, உங்க ஷாப் பத்தின டீடைல்ஸ் வந்து சொல்லிடுங்க. ஜெகதீஷ், நம்ம கடை பேர் ஜெகதீஷ் ஜெம்ஸ். இது கோயம்புத்தூர் ராஜா ஸ்ட்ரீட் டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கும், பத்திரம் பதிவு பண்ண ரிஜிஸ்டர் ஆஃபீஸ். அதுக்கு ஆப்போசிட்டில் மாடியில் இருக்குது. நம்ம இந்த ஃபீல்டில் 20 வருஷமாக இருக்கிறோம். நான் இது சம்மந்தம் படிச்சுட்டு வந்திருக்கிறேன். இங்கே கோயம்புத்தூர்ல கிட்டத்தட்ட 15 வருஷமாக வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இவங்க கிட்ட நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த கற்களை பற்றி ஒவ்வொரு டீட்டெயிலும் வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சொல்லுங்க சார், இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான கல்? ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. நம்ம கடையில் வியாபாரம் வந்துட்டு நவரத்தினங்கள், அதாவது செமி ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ்னு இங்கிலீஷில் சொல்கிறது, உபரத்தினங்கள், ரத்தினங்கள் சொல்கிறது. இதெல்லாம் சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இது வந்துட்டு எல்லோ சஃபேர், தமிழில் கனக புஷ்பராகம்னு சொல்கிறது. இது பேசிக் குவாலிட்டி, இது டாப் குவாலிட்டி. அடுத்து இது வந்துட்டு ப்ளூ சஃபேர், கருநீலம்னு சொல்கிறது. இது பேசிக் குவாலிட்டி, இது டாப் குவாலிட்டி. நிறைய குவாலிட்டி இருக்குது. நம்ம சும்மா சாம்பிளுக்கு மேலால் 2 குவாலிட்டி வச்சுருக்கோம், உள்ளுக்குள்ள நிறைய குவாலிட்டிஸ் வச்சுருக்கோம். அப்புறம் இது ரூபி, இது பேசிக் குவாலிட்டி, இது டாப் குவாலிட்டி. அப்புறம் இது பவளம், இது மோதிரத்துக்கு பவளம். அதே பவளம் இது வந்துட்டு ஸ்டட்டுக்கும் வைப்பாங்க, மோதிரத்துக்கும் வைப்பாங்க. இது ரவுண்டு. இது சரிங்களா? அதுலேயே ஹார்ட் இன் ஷேப்பு. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஹார்ட் இன் ஷேப்பு பவளம். இது வந்துட்டு கலெக்ஷன் பீஸு. இது அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது, நம்மள்ட்ட இருக்குது. இது ரொம்ப சூப்பர் குவாலிட்டி, இது ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி. இது பாருங்கள், இதில் மாதிரி நிறைய இருக்குது நம்மள்ட்ட. எல்லாமே அருமையான பீஸ் இதெல்லாம். அடுத்து பாருங்க, கோமேதகம், இது கேட்ஸை அதை ராகுக்கு இது பார்த்துருப்பீங்க, அவங்க போடுறது. இது அப்புறமேட்டு இது முத்து, இது வந்துட்டு கல்ச்சர்டு முத்து, இது நேச்சுரல் முத்து. இது வந்து சீப்பல்னு சொல்கிறது. அதாவது பிராய்லர் கோழி, நாட்டுக்கோழி பார்த்துருப்பீங்க. பிராய்லர் கோழிக்கு இன்ஜெக்ஷன் போட்டு வளர்க்குறது. இது இன்ஜெக்ஷன் போட்டு வளர்க்குற முத்து குளத்தில். அதே நாட்டுக்கோழி எப்படி இயற்கையான உணவுகள் சாப்பிட்டு வருதோ அதே மாதிரி கடலில் வளர முத்து. இது நேச்சுரலாகவே வரும், இயற்கையாக எப்படி வளருமோ அதே ப்ரொசீஜரில் வரும். இது மரகத பச்சை, எம்ரால்டுன்னு சொல்கிறது. இதை இது பாருங்கள். அப்புறம் இது ஸ்மோக்கி குவார்ட்ஸ். அப்புறம் இங்கே பாருங்கள், இது அமித்திஸ்ட். இது வந்துட்டு பிளட் ஸ்டோன் சொல்கிறது. இது வந்துட்டு க்ரீன் கலர் ஸ்டோனில் இருக்கும். க்ரீன் கலரில் இந்த ரெட் கலர் ஸ்பாட்ஸ் இருக்கும். அதனால தான் இது பேர் பிளட் ஸ்டோன் சொல்கிறது. ரஜினி படத்தில் பார்த்துருப்பீங்க, பிளட் ஸ்டோன் சொல்லி ஒரு படம் வந்திருக்கும். அப்புறம் இது கர்னேலியன். அப்புறம் இது அக்வாமரின். இதெல்லாம் உபரத்தினங்களில் வரும். இப்போ பார்க்குறது எல்லாமே உபரத்தினங்களில் வரும். இது கார்னட். இது வந்துட்டு லாப்பிஸ் லெசோலி. இது வந்துட்டு பிங்க் டோப்பாஸ். பிங்க் டோப்பாஸில் இது டாப் குவாலிட்டி பாருங்கள். இது ஸ்டட்டுக்கு சூப்பர் பீஸ், இது ஃபஸ்ட் கிளாஸ் பீஸ். இது ஒயிட் சஃபேர். முன்னாடி நீங்கள் எல்லோ சஃபேர் பார்த்தீங்க, அதிலே ஒயிட் கலர் இருக்குது. இது அதனால இது ஒயிட் சஃபேர். இது வந்துட்டு ஓப்பல். இது வந்துட்டு ஒயிட் ஜிர்கான். இது நேச்சுரல் ஜிர்கான். நீங்கள் வந்துட்டு ஜுவல்லரில் ஏடி ஜிர்கான் பார்த்துருப்பீங்க, அது கிடையாது. இது வந்துட்டு ஒயிட் ஜிர்கான். இதெல்லாம் வந்து உபரத்தினம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்ததெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 கல்லு தான் வந்துட்டு பிரீசியஸ் ஸ்டோன்ஸ் வரும். மற்ற எல்லாமே உபரத்தினங்கள். உபரத்தினங்கள்ல 100க்கும் மேற்பட்ட கற்கள் இருக்கு. அது முக்காவாசி கல் நம்மள்ட்ட இருக்கும். இல்லாத கல் நம்ம ப்ரொக்யூர் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? இப்போ நம்ம இது எல்லாமே வந்து எல்லா ராசியில இருக்கிறவங்களும் போடலாமா, இல்ல அதுக்கு ஆஸ்ட்ராலஜி ஏதாவது? இல்ல, அதெல்லாம் அஸ்ட்ராலஜி பார்த்துட்டு வந்து அது கஸ்டமர் சைடு. நம்ம அஸ்ட்ராலஜி நம்ம வந்து கன்சல்டன்சி நம்மள்ட்ட கொஞ்சம் கூட கிடையாது. அவங்களுக்கு நம்பிக்கையான அஸ்ட்ராலஜியை பார்த்துட்டு வந்து என்ன கல் வேணும், என்ன சைஸ் வேணும்னு சொல்லிட்டு நம்ம அந்த சைஸ் கொடுத்துருவோம். நம்மள்ட்ட மோஸ்ட்லி இருக்கும், இல்லைன்னா ப்ரொக்யூர் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? அப்புறம் நம்ம ஒயிட் சஃபேர் பார்த்தோம். ஒயிட் சஃபேர் அந்த கடுக்கன் போடுவாங்க, பார்த்துருப்பீங்க. இது ஜோடியா இருக்கும். நிறைய பேர் காலேஜ் பசங்க போடுவாங்க, ஐயர்கள்லாம் கூட போடுவாங்க. அது நம்மள்ட்ட கிடைக்கும். அது அப்புறம் இது எல்லாமே வந்து இதே சைஸ்ல இப்படியே இருக்குமா, இல்ல அதை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி சைஸ்ல கொண்டு வந்திருக்கீங்க? இந்த சைஸ்ல நம்ம கொண்டு வரோம். அது கல் வந்து இயற்கையா பூமியில கிடைக்கிறதுல நிறைய சைஸஸ்ல கிடைக்கும். நம்ம வந்து இந்த சைஸ்ல வேணுங்கிறப்ப கட் பண்ணி நம்ம கொண்டு வந்து தருவாங்க நம்ம. சரிங்களா? இது வந்துட்டு சன்ஸ்டோன். இது நேச்சுரல் சன்ஸ்டோன். அப்புறம் இது பெரிடாட். இது பியூட்டிஃபுல் ஸ்டோன். இது ஆலிவ் கிரீன் கலர்.
அப்புறமேட்டுக்கு ராஜவர்த்தி கல்லுன்னு சொல்கிறேன். இது வந்து நேச்சுரலில் வராது, இது கெமிக்கல் மேடு. ஜுவல்லர்லாம் ஹார்டின் ஷேப்பில் பார்த்துருப்பீங்க. இது அதில் ரைஸ் இது. சரிங்களா? அப்புறமேட்டுக்கு இது வந்துட்டு டைகர் சை, புலி கண்ணு மாதிரியே இருக்கு பாருங்க. இது ஒரு நேச்சுரல் ஸ்டோன், இயற்கையாக பூமியில் கிடைக்கிற ஸ்டோன் தான். இதெல்லாம் இந்த ஷேப் இந்த கலர்லேயே உங்களுக்கு இந்த மாதிரியே உங்களுக்கு இயற்கை பூமியில் கிடைக்கும். இது வந்துட்டு ஃபெரோசா டர்க்வைஸ்ன்னு சொல்கிறது. அப்புறம் இது வந்துட்டு மூன் ஸ்டோன், சந்திரகாந்த கல். இது ப்ளூ சஃபேர். ப்ளூ சஃபேர் முன்னாடி பார்த்தீங்க, ஓவலில் பார்த்தீங்க, இது திலகம் நெக்லஸ் செய்யறதுக்காக இது. ஆமாம், நெக்லஸ்லாம் இது வச்சு நெக்லஸ் செய்வாங்க. அதிலே பியர் ஷேப்லேயே இது வந்துட்டு எம்ராய்டு. அப்புறம் இது ப்ளூ சஃபேர் ஸ்கொயர். இதே மாதிரி நெக்லஸ் மோதிரம் இந்த மாதிரி செய்வாங்க. அந்த இதுலேயே வந்துட்டு பியர் ஷேப்லேயே வந்துட்டு திலகம், அதுலேயே வந்து எல்லோ சஃபேர். அதிலே பாருங்க முன்னாடி ஹார்டின் ஷேப்பில் பவளம் பார்த்தீங்க, அதே மாதிரி ஹார்டின் ஷேப்பில் எல்லோ சஃபேர். இது எல்லாமே ஹார்டின் ஷேப்ல நம்மளுக்கு ப்ளூ சஃபேர் கூட இருக்குது, உள்ள இருக்குது அது. அப்புறமேட்டுக்கு இது வந்துட்டு மல்டி சஃபேர் ஸ்கொயர். இது இந்த டைமண்ட் நெக்லஸ் செய்வாங்க, டைமண்ட் நெக்லஸ் அந்த மாதிரி இது செய்யறது. இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் பீஸ், இது ரொம்ப கலெக்ஷன் பீஸ், ரொம்ப அருமையான பீஸ் இது. அப்புறம் இது வந்து டான்சனைட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோன். டான்சனைட் இது வந்துட்டு இந்த டைமண்ட் ஜுவல்லர்லாம் செய்வாங்க. டைமண்ட் ஜுவல்லர்ல நடுவில் வச்சு செய்வாங்க. இல்லாட்டி டைமண்ட் ஜுவல்லர் கூட இதை வச்சு காம்பினேஷன் பண்ணி ஜுவல்லரி டிசைனிங் பண்ணுவாங்க. டைமண்ட் ஜுவல்லரிஸ்ல இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திருப்போம், பட் என்னென்ன ஸ்டோன் அப்படின்றதே தெரியாம இருக்கு. இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓகே இதெல்லாம் இந்த மாதிரி ஸ்டோன். டைமண்ட் ஜுவல்லரி மோஸ்ட்லி வேல்யூபிள் ஸ்டோன்ஸ்லாம் பதிப்பாங்க. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பீஸ் எல்லாமே. அப்புறமேட்டுக்கு இது பாருங்க, இதெல்லாம் முன்னாடி ரூபி பாத்தீங்க, ரூபில கார்விங் இது, லீஃப் இது. லீஃப் கார்விங். ஆமா, இது எல்லாமே நேச்சுரல் ரூபி, லீஃப் கார்விங் இது. அப்புறம் இதுல பாருங்க மல்டி ஷேப்ஸ் இருக்கு, எல்லாமே ரூபி இதெல்லாம். சோ இதெல்லாம் வந்து என்ன ஜுவல்லரிஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஷேப்? எல்லாம் அவங்கள கஸ்டமைஸ்டு ஜுவல்லரி நிறைய வரும். அவங்களே அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆக்சுவலா சொல்லணும்னா லேடிஸ்லாம் எங்களோட பயங்கர அட்வான்ஸ்டா இருப்பாங்க. அவங்க நெட்ல நிறைய டிசைன்ஸ் பார்த்துட்டு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இந்த ஷேப்ல இந்த சைஸ்ல வேணும்னு சொல்லி கேட்பாங்க. அது நம்மகிட்ட இல்லைன்னா அந்த ஷேப்ல நம்ம ரீகட் பண்ணி தருவோம் நம்ம. சோ அவங்களுக்காக இது இந்த மாதிரி ஷேப் நம்மளும் வச்சிருப்போம். இல்ல எனக்கு இந்த மாதிரி வேணா, இதுல இந்த ஷேப்ல வேணும், இந்த சைஸ்ல வேணும்னு சொல்றப்ப நம்ம அதை வந்து ஏற்பாடு பண்ணி தருவோம். இதெல்லாமே ஜோடி ஜோடியா இருக்கிறதுனால இயரிங்ஸ்க்கு கூட செஞ்சுக்கலாம். அப்புறமேட்டுக்கு இது வந்துட்டு மரகத லிங்கம். முன்னாடி வந்துட்டு எமரால்டு பியர் ஷேப் பாத்தீங்க, ஓவல் பாத்தீங்க, ஸ்கொயர் பாத்தீங்க. அதுலேயே வந்துட்டு சிவலிங்கம். இது நேச்சுரல் எமரால்டு. இது பேசிக் குவாலிட்டி. இதுல நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு. சரிங்களா? அப்புறமேட்டுக்கு இது பாருங்க ஸ்படிக விநாயகர். நிறைய சைஸஸ்லயும் இருக்கு, பெரிய சைஸ்ல இருந்து குட்டி சைஸ். ஆமா, சின்ன சைஸ் பாருங்க. இது பாருங்க, இதெல்லாம் gift பர்பஸ்க்கு பொடி சைஸ். ஸ்படிக நேச்சுரல் ஸ்படிகம் இது. சரிங்களா? அது ஸ்படிகத்திலே ஸ்படிக டாலர். அப்புறம் இது பாருங்க, இது வந்துட்டு சர்பன்டைன் சொல்லிட்டு ஒரு ஸ்டோன். இந்த கலர்ல இருக்கிறது புலி பல்லு மாதிரி அந்த ஷேப்ல கட் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா இது வந்துட்டு ஸ்டோன், ஆக்சுவலா நேச்சுரல் ஸ்டோன் இது. பட் பாக்குறதுக்கு பல்லு மாதிரி இருக்கு. ஆமா, அந்த ஷேப்ல கட் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்துட்டு ரூபி. இதுவும் ரூபி தான். முன்னாடி சொன்னேன்ல கார்விங்ல அந்த லீஃப்ல கார்விங் பண்ணி வச்சிருக்கோம். அதே மாதிரி எல்லா ஷேப்லயும் கார்விங் பண்ணி வச்சிருக்கோம் இது. சரிங்களா? அப்புறமேட்டு இது நவரத்ன செட். இது எல்லா கல்லுமே ஒரே செட்ல வந்துரும். நவரத்ன. அப்புறமேட்டு ஒன்னு பாருங்க, இது டைமண்ட் பதிச்சிருக்கோம், டைமண்ட் இல்லாம இருக்கு. உங்களுக்கு டைமண்டோடயும் கிடைக்கும், டைமண்ட் இல்லாமலே கிடைக்கும். டைமண்ட் நம்மள்ட்ட கிடைக்கும். டைமண்ட் வேணும் இந்த மாதிரி சர்டிபிகேட் போட்டு கொடுத்துருவோம். சர்டிபிகேட்ல என்ன குவாலிட்டி என்ன சைஸ் எல்லாம் போட்டு மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க இதெல்லாம். சரிங்களா? அதுவும் நம்மள்ட்ட கிடைக்கும். அப்புறமேட்டு இது பாருங்க, பூமி பூஜைக்கு போடுற நவரத்ன செட்டு. வீட்டில் வந்துட்டு புது வீடு கட்டினாங்கன்னா நிலவை கட்டின ராஜ நிலை வைப்பாங்க, முதல் நிலை வைப்பாங்க. அதில் பூமி பூஜைக்கு போடுற நவரத்ன செட்டு. அப்புறம் அதிலே வர ஐம்பொன் இது. சரிங்களா? அப்புறம் இது வந்துட்டு ஸ்படிக பெண்டுலம். இந்த ரைக்கி பண்றவங்கலாம் பார்த்துருப்பீங்க, கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ், அதுக்காக இது. சரிங்களா? இது வந்துட்டு இது முத்து. முத்து நிறைய கலர்ஸ்ல. இங்க ஆக்சுவலா ஜெனரலா ஒயிட்ல தான் பார்த்திருப்பீங்க. இது எல்லோ கலர்ஸ். இதை வச்சு ஸ்டட் நெக்லஸ்லாம் நிறைய பேர் டிசைன் பண்ணி செய்யறாங்க இப்ப எல்லாம். அப்புறமேட்டுக்கு இது பாருங்க சிப்பி. இது பாருங்க முத்து இயற்கை இப்படிதான் கடல்ல வளரும். சரிங்களா? இதை தான் எடுத்து நம்ம கட் அண்ட் பாலிஷ் பண்ணி நமக்கு வந்துட்டு யூசேஜுக்கு வருவது. அந்த சிப்பி பாருங்க, சிப்பி பின்னாடி பாருங்க மல்டி கலர்ஸ்ல இருக்கு. சரிங்களா? அந்த சிப்பில செய்யற டிசைன்ஸ் இதெல்லாம். இந்த சிப்பில இருந்து இது அவ்வளவு. ஆமா, இது பாருங்க, இது நிறைய கலர்ஸ் இருக்கு பாருங்க, நிறைய டிசைன்ஸ் இருக்கு, நிறைய கார்விங் ஒர்க் இருக்கு, கார்விங் ஒர்க்ஸ்லாம் இருக்கு இதுல. சரிங்களா? இது பாருங்க. இதுவுமே ஜுவல்லரி. ஆமா, ஜுவல்லர்ல நிறைய செய்யறாங்க இந்த மாதிரிலாம் இப்பெல்லாம். ஓகே. அப்போ இது நவரத்ன செட். இது செமி ப்ரீசியஸ் நவரத்ன செட். இது அதாவது இது நேச்சுரல் செமி ப்ரீசியஸ் சிந்தட்டிக் எல்லாம் கலந்து இருக்கும். சரிங்களா? அது நிறைய சைஸஸ் நிறைய ஷேப்ஸ். இது பாருங்க, இது நேச்சுரல், இது செமி ப்ரீசியஸ். இதுலயே நிறைய விதங்கள் நிறைய இருக்கு. இது வந்துட்டு அக்வாமரைன் பெரிய பீஸ். சரிங்களா? அப்புறம் முன்னாடி நம்ம சிப்பி பார்த்தோம்ல, சிப்பில வர மாலைகள் இது. அதுலயே மாலையாவே செஞ்சு. ஆமா, மாலையாவே செஞ்சு. சிங்கிள் பீஸ் வேணாலும் கிடைக்கும், மாலையா வேணாலும் கிடைக்கும் நம்மள்ட்ட. இது
அப்புறம் இது பவளம். பவளத்திலே வந்துட்டு பவள மாலைகள் நிறைய பார்த்துருப்பீங்க. இது வந்து தைவான் பவளம்னு சொல்கிறது. இது ஒரிஜினலில் வராது. ஒரிஜினல் தைவான் பவளம் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். யூசேஜில் லைஃப்பில் மட்டும் தான் வித்தியாசம் வரும். ஒரிஜினல் பவளம் லைஃப் லாங் நிற்கும். ஆனால் இது வந்துட்டு லைஃப் லாங் கலர் நிற்காது. அப்புறம் பவளம் பார்த்தீங்க, முன்னாடி முத்து பார்த்தீங்க இயற்கையாக எப்படி வரும், அதே மாதிரி பவளம் எப்படி இயற்கையாக கடலில் வருதோ இப்படி தான் இருக்கும். அதை எடுத்து நம்ம மாலையை செஞ்சு போட்டிருக்கோம். இதுவும் நல்ல மூவிங் தான் அப்பலாம். இது தைவான் தாலி பவளம். இது ஆமாம், இது ஒரிஜினலில் வராது. இது தாலி பவளம். தைவான் தாலி பவளம் பார்த்துருக்கீங்க. அதில் இது ஒரிஜினல் தாலி பவளம், இட்டாலின்னு சொல்கிறது. இது ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி. இது இதில் வந்துட்டு ஒரு ஜோடியாக தான் போடுவாங்க. ஒரு ஜோடியும் போடுவாங்க, 2 ஜோடியும் போடுவாங்க. இதிலே தாலி முத்து வரும். சில பேர் பவளம் மட்டும் போடுவாங்க தாலியில், சில பேர் பவளமும் சேர்த்து போடுவாங்க. சரிங்களா? அப்புறம் சொல்லுங்க. இப்போ இவ்ளோ கற்கள் இருக்கு, இதோட பிரைஸ்லாம் என்ன மாதிரி வரும் அப்படி? பிரைஸ்லாம் நம்மள்ட்ட ஃபுல்லா ஹோல்சேல் பிரைஸ் தான். நமக்கு மெயினா ஹோல்சேல்ங்கிறதுனால பிரைஸை வந்து ரிவீல் பண்றது இல்ல. கஸ்டமர்ஸ் யாரா வந்தாங்கன்னா நம்ம ஹோல்சேல் ரேட்லயே நம்ம கஸ்டமர்ஸ்க்கும் கொடுத்துருவோம். நம்ம அது பிரைஸ் டீடைல் தெரியணும்னா உங்களை கான்டாக்ட் ஆமா, நேர்ல வரணும், இல்லாட்டி ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் போட்டா கூட நாங்க ரிப்ளை பண்ணுவோம். சோ பிரைஸ் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சாரோட நம்பர் வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் கால் வந்து பண்ணி நீங்க கேட்டுக்கலாம். அப்புறம் இது பாத்தீங்கன்னா தாலி போலாம். இது சைனா தாலி போலாம். இது ஒரிஜினல் கிடையாது. இதை வச்சு நெக்லஸ் நிறைய டிசைன் பண்றாங்க. அப்புறம் இது ஸ்படிக மாலை. முன்னாடி ஸ்படிக விநாயகர், ஸ்படிக சிவலிங்கம்லாம் பாத்தீங்கல்ல, அதுல ஸ்படிக மாலை. இது வந்து பொதுவா உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியதா? ஆமா, கண்டிப்பா. அதாவது நீங்க குளிர்ச்சியை தரும்போது உண்மைதான், சூட வந்துட்டு தணிக்கிறது உண்மைதான். நீங்க பெருசாலாம் எதிர்பார்க்க கூடாது. அது ஒரு 5% அவ்வளவுதான். நீங்க வந்து எனக்கு ரொம்ப ஹீட்டா இருக்கு, எனக்கு ஒரே நாள் அது மாலை போட்டா குறையும் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது. ஒரு 3%, 5% அவ்வளவுதான் குறைக்கும். சரிங்களா? நீங்க எதிர்பார்க்குற மாதிரிலாம் அப்படியே மக்கள் பெருசா எதிர்பார்க்குற மாதிரிலாம் ஒன்றும் அப்படிலாம் குறையும் அவ்வளோதான். இது வந்துட்டு இது ஒரிஜினல் பவளம், பிங்க் கலர் பவளம். சரிங்களா? ஓகே, இப்போ மாலைகள் பார்க்கலாம். இது வந்துட்டு ஜேடு மாலை. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, முத்து பவளம் ஜேடு கலந்து மாலைகள் செஞ்சு போட்டு பார்த்துருப்பீங்க. அதில் வர ஜேடு தான் இது. சரிங்களா? வந்து ஒரிஜினல் தானா? எல்லாமே ஒரிஜினல் தான். இங்க இருக்கிறது எல்லாமே ஒரிஜினல். ஒரிஜினல்னா ஒரிஜினல் சொல்லி கொடுப்போம், சிந்தட்டிக்னா சிந்தட்டிக் சொல்லி கொடுத்துருவோம். நிறைய பேர் வந்து ஒரிஜினல்னு சொல்லியே வந்து போலிகள். இல்ல, அந்த மாதிரி வியாபாரம் நம்ம கடையில கிடையாது. இல்ல வெளியே சொல்றேன். அத வந்து எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும் அப்படின்றது. அந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் தான் நீங்க முன்னாடி சொன்னல, முத்துமா சர்டிபிகேட் காமிச்சோம். சர்டிபிகேட் தான் போட்டுக்கணும். சர்டிபிகேட் கஸ்டமர் சர்டிபிகேட் ரேட் காஸ்ட். சரிங்களா? அது கஸ்டமர் தான் நாங்க கொடுத்துருவோம். ஒரிஜினல் கொடுப்போம். இல்ல அதுக்கு மீறி எங்களுக்கு சர்டிபிகேட் வேணும் அப்படின்னா கண்டிப்பா போட்டு தருவோம். நாங்க வெளியில தான் போனோம், நாங்க போறது இல்ல. அதுக்குன்னு சொல்லி ஒரு ஜெமாலஜி லேப் இருக்கு. ஆக்சுவலி நானும் ஒரு ஜெமாலஜிஸ்ட் தான். நானும் லேப் வைக்கிறதுக்கு கவர்மெண்ட் அப்ரூவ்டு. பட் நம்ம லேப் வைக்கல. நம்ம பிசினஸ்ல இறங்கிட்டோம். சரிங்களா? அடுத்து இது வந்துட்டு ஆனெக்ஸ் மாலை. இது ஆனெக்ஸ் மாலை. இது நல்ல மூவிங் தான். அப்புறமேட்டுக்கு இது டைகர் சை. முன்னாடி டைகர் சை மோதிரம், முன்னாடி பெரிய கல்லு பாத்தீங்க, அதுல இது மாலைகள். முன்னாடி ராஜவர்த்தி கல் வந்து ஹார்டின் ஷேப் பாத்தீங்க, அதுல மாலை. இது அப்புறம் ஃபெரோசா டர்க்வைஸ் சொன்னேன்ல, அதுல மோதிர கல் பாத்தீங்க, அதுல மாலை. அப்புறம் இது முத்து, இந்த கல்ச்சர்ட் முத்து மாலை பாத்தீங்கல்ல மோதிரத்துக்கு, அதுல இது மாலை. முத்துல இது வந்துட்டு இதுவும் நேச்சுரல் முத்து தான். இது மல்டி கலர்ஸ். இதுவும் நேச்சுரல் தான். சரிங்களா? நேச்சுரல் முத்து. ஆமா, நீங்க வந்து ஒயிட் கலர் மட்டும் தான் பாத்திருப்பீங்க. இது மல்டி கலர்ஸ் கிடைக்குது. ஆனா நீங்க மல்டி கலர்ஸ் வந்து மூவிங் கம்மி, ஒயிட் கலர் நான் ரெகுலர் மூவிங். இது பாத்தீங்கன்னா இது வந்துட்டு எல்லோ கலர் முத்து. இது நெக்லஸ்ல கீழே தொங்க வர டிராப்ஸ்ல வரதுக்காக பண்றது. ஆனா இது ஒரிஜினல் கிடையாது. இது ப்ராசஸ்டு தான். சார் இதெல்லாம் என்னது சார்? இதெல்லாம் கருங்காலி தாயத்து மேடம். ஓ, கருங்காலி மாலையிலே மாலை கருங்காலி தாயத்து. நம்மள்ட்ட கருங்காலிலே தாயத்து, பிரேஸ்லெட், மாலைகள் எல்லாமே நம்மள்ட்ட கிடைக்கும். இது கருங்காலில வர தாயத்து. இது வந்து வெள்ளிங்களா? இது வெள்ளி கிடையாது, இது ஆர்டினரி மெட்டல் தான். இது ஆர்டினரி மெட்டல் தான். இது கருங்காலி மாலை, கருங்காலி பிரேஸ்லெட் நம்மள்ட்ட இருக்குது. இதுல வந்து சைஸஸ்லாம் நிறைய எல்லாமே சைஸ் இருக்கு. நிறைய சைஸ் இருக்கு. இது 4mm, 6mm, 8mm அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட 3 சைஸ் இருக்கு. மாதிரி கவுண்ட் எல்லாத்துலயுமே 108 தான். பிரேஸ்லெட்ல கம்மியா இருக்கும், மாலைகளை பொறுத்த 108 தான். அது வந்துட்டு டிஃபால்ட்டாவே அதான் வரும். சைஸ் மட்டும் அந்த 6mm, 8mm அந்த மாதிரி வரும். இவங்ககிட்ட இந்த மாதிரி ப்ரீஷியஸ் அண்ட் செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் மட்டும் இல்லாமல் அதில் செய்யக்கூடிய இந்த மாதிரியான ஹாரம்லாம் கூட அவைலபிளாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்தது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூபி எம்ப்ராய்டு ஸ்டோனில் இருக்கிற மாதிரியான ஹாரம் ஆர் மாலை மாதிரி தான். அதில் விதவிதமான கற்களில் நிறைய டிஃப்ரெண்ட்டான டிசைனர் டைப்லாம் வந்து வச்சுருந்தாங்க.
ஸோ இந்த மாதிரியான அந்த ப்ரீஷியஸ் ஸ்டோன் இருக்கக்கூடிய ஹாரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ப்ரீஷியஸ் ஸ்டோனில் வரக்கூடிய மாலை கலெக்ஷன்ஸ், பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம கேட்டு ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் என்ன சார், ரொம்ப ஃபேன்சியா இருக்கு, பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே வேல்யூபிள் ஸ்டோன்ஸ் தான். சரிங்களா? ஆமா, எல்லாமே வேல்யூபிள் ஸ்டோன்ஸ், மாலைகள் எல்லாமே. நீங்க முன்னாடி மோதிரத்துக்கு பாத்தீங்க, நெக்லஸ்க்கு பாத்தீங்க, அந்த நெக்லஸை நம்ம செஞ்சு ரெடியா வச்சிருக்கோம். இதுல வேணா கஸ்டமர் வேணுங்கிறப்ப அவங்க வந்துட்டு ஏதாவது கஸ்டமைஸ்டு ஜுவல்லரி ஏதாவது டிசைனிங் பண்ணி அவங்க வாங்கி செஞ்சு போட்டுக்கலாம், இல்லாட்டி இதை அப்படியே வாங்கி கூட போட்டுக்கலாம். சரிங்களா? சப்போஸ் அவங்க டிசைன் ஏதாவது கொண்டு வந்தா அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுப்பீங்களா? அந்த மாதிரி ஸ்டோன்ஸ், ஆமா, அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வேணா நம்ம கட் பண்ணி தருவோம். ஓகே, சரி. இது வந்துட்டு மல்டி சஃபயர் மாலை, ரூபி, எமரால்டு, ப்ளூ சஃபயர், எல்லோ சஃபயர், இது மிக்சடா இருக்கும். இது வந்து மல்டி சஃபயர் மாலை. சரிங்களா? இது வந்துட்டு குவாட்ஸ், முன்னாடி வந்துட்டு அவெஞ்சரின் குவாட்ஸ்னு சொல்றது. ஸ்படிகம் பாத்தீங்கல்ல, அந்த ஸ்படிகத்திலே அந்த கிரீன் கலர் வந்துன்னா அதுக்கு பேர் அவெஞ்சரின் குவாட்ஸ். இதுல ரெண்டு சைஸஸ் இருக்கு, சின்னது இருக்கு, பெருசு இருக்கு. கஸ்டமருக்கு எது வேணாலும் கிடைக்கும் நம்மள்ட்ட. அப்புறம் முன்னாடி 7 சக்கர மாலை, இதுல நம்ம 7 சக்கர பிரேஸ்லெட்டும் நம்மள்ட்ட இருக்கு, தனியா இருக்கு. அது உள்ள இருக்காது, அப்புறம் பார்க்கலாங்க. இது வந்துட்டு சிந்தட்டிக் எமரால்டு மாலை, நேச்சுரல் எமரால்டு கிடையாது. நேச்சுரல் எமரால்டுனா இந்த மாலை எடுத்தீங்கன்னா ஒரு 2-3 லட்சம் வரும். இது சிந்தட்டிக் எமரால்டு மாலை, டாப் குவாலிட்டி இது. சரிங்களா? ஆமா, சிந்தட்டிக்ல டாப் குவாலிட்டி. சிந்தட்டிக்ல நிறைய குவாலிட்டி இருக்கு, அது டாப் குவாலிட்டி. இது சிந்தட்டிக் ரூபி மாலை. இந்த மாதிரி சிந்தட்டிக்னா சிந்தட்டிக்னு சொல்லி கொடுப்போம், நேச்சுரல்னா நேச்சுரல்னு சொல்லி கொடுத்துருவோம். அதான் நம்ம வியாபாரம். இது எமரால்டு மாலை, இது டாப் குவாலிட்டி. இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் பீஸ், ஒரிஜினல் எமரால்டு, நேச்சுரல் எமரால்டு. இது டாப் குவாலிட்டி. இது டாப் குவாலிட்டி, அதனால உங்களுக்கு அப்படியே நல்ல ஷைனிங்கா சூப்பரா இருக்கு. அதிலே டாப் குவாலிட்டியில் இது அன்கட் மாலை. முன்னாடி பாத்தீங்க கட் பண்ணியிருக்கோம், இது அன்கட் மாலை. இதுவும் ரொம்ப அருமையான குவாலிட்டி. இதெல்லாம் வச்சுட்டு இந்த டைமண்ட் ஜுவல்லரி போடுறப்ப இதெல்லாம் வச்சு போட்டாங்கன்னா சூப்பரா இருக்கும். இது வந்துட்டு ப்ளூ சஃபயர் மாலை, சிந்தட்டிக் ப்ளூ சஃபயர் மாலை இது. சரிங்களா? அப்புறம் ரூபி பியர் ஷேப் இது. இது பாருங்க, இது ரொம்ப அருமையான பீஸ், இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் பீஸ். ரூபி இது. அப்புறம் இது வந்துட்டு ஓப்பல் மாலை. ஓப்பல் முன்னாடி மோதிரத்துக்கு பாத்தீங்க, ஓப்பல் மாலை. இது ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பீஸ் இது. சோ இப்போ இதெல்லாம் வந்து 2 லேயர்ல இருக்கு, அவங்க 3 லேயர்ல வேணும், எத்தனை லேயர் வேணாலும் கிடைக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம மாலைகள், நம்மள்ட்ட எல்லா விதமான மாலைகள் இருக்கு, நேச்சுரல், சிந்தட்டிக், எல்லா மாலையும் இருக்கு. கஸ்டமர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கேட்குறாங்க. வீடியோஸ் பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்குறாங்க. அதனால நம்ம டெய்லி வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், புதுசா ஸ்டாக்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். செலிபிரிட்டிஸ் யூஸ் பண்றத பார்த்து கேக்குறாங்களா இல்ல எல்லாமே உண்டு. செலிபிரிட்டிஸ் பாக்குறாங்க, அப்புறம் சீரியல் பாக்குறாங்க, அப்புறம் நியூஸ் சேனல்ஸ்ல வர அவங்க ஆர்டிஸ்ட்லாம் போடுறாங்கல்ல, அதை வச்சுலாம் கூட நிறைய பேர் கேட்கறாங்க. அதை வச்சு நம்ம டெய்லி புதுசா எல்லாமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா இது வந்துட்டு இந்த பம்கின் மாலைங்கிறது ரீசெண்டா வந்துட்டு வர ட்ரெண்டிங்ல இருக்குது. அதுல நிறைய கலர்ஸ் இருக்கு, நிறைய எல்லாமே நிறைய சைஸஸ் இருக்கு. இது பாருங்க, இது பவளத்துல, சிந்தட்டிக் பவளத்துல ஒரு பம்கின் மாலை. இந்த பம்கின்ல பாருங்க 2 இது பாருங்க. ஆமா, 2 டிஃபரெண்ட் ஷேப் இருக்கு. அதுல ஒயிட், அதுல கிரீன், அதுல வந்துட்டு பாருங்க, இது வந்துட்டு பிங்க் கலர். அதுல இது பாருங்க லைட் கிரீன், கிரீன்ல லைட் கிரீன், டார்க் கிரீன் ரெண்டுமே கேட்கறாங்க. அந்த பம்கின்ல இது நவரத்ன மாலை, ஆனா இது நேச்சுரல் கிடையாது, இது சிந்தட்டிக். சரிங்களா? இது வந்துட்டு இதுவும் பாத்தீங்கன்னா இது வந்துட்டு டைடு குவார்ட்ஸ்னு சொல்றது, டைட் குவார்ட்ஸ் மாலை. அப்புறம் இது பாருங்க, இதுவும் அதே மாதிரி தான், சிந்தட்டிக் தான். இதுவும் கேட்குறாங்க. இதுவும் இந்த மாதிரி மல்டி கலர்ஸில் நிறைய பேர் கேட்குறாங்க. இதை சப்போஸ் இந்த மல்டி கலரில் எனக்கு இந்த ஒரு கலரில் மட்டும் 3 பீஸ் 10 பீஸ் வேணும், அதுவும் கிடைக்கும் நம்மள்கிட்ட. அப்புறம் இது மாலை தவிர பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்கு, அதுவும் பார்க்கலாங்க. இப்போ பாருங்க, அடுத்தது வந்துட்டு இது கோல்டன் டோபாஸ். முன்னாடி கோல்டன் டோபாஸ் மோதிரத்துக்கு பார்த்தீங்க, அதிலே வர மாலை இது நேச்சுரல் கோல்டன் டோபாஸ் மாலை, சிட்டின் குவார்ட்ஸ்னு சொல்றது. அப்புறம் இது வந்துட்டு அமிதிஸ்ட் மாலை. அமிதிஸ்ட் மோதிரத்துக்கு பார்த்தீங்க, அதுவும் இது மாலை. இது வந்துட்டு சிந்தட்டிக் ப்ளூ, டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ, அதே பிங்க் கலர். அப்புறம் இது பாருங்க முத்து, சைனா முத்து, இது பிங்க் கலர் முத்து மாலை. அந்த முத்துல ஒயிட்க்கு பதிலா ஒயிட், முன்னாடி எல்லோ பாத்தீங்க, முன்னாடி ஒயிட் வந்துட்டு நேச்சுரல் பாத்தீங்க, அப்புறம் எல்லோ பாத்தீங்க சைனா முத்து, அதுல இது பிங்க் கலர். இதுல நிறைய சைஸஸ் இருந்து இப்போதைக்கு இந்த ஒரு சைஸ் தான் இருக்கு, மத்தெல்லாம் மூவ் ஆயிடுச்சு. அப்புறம் இது சைனா முத்து, சைனா பவளம். இது இதெல்லாம் இப்போ இந்த கஸ்டமர் ஃபோன் பண்ணி கேட்கறதுனால நம்ம வந்துட்டு இதெல்லாம் அப்டேட் பண்ணது. அதுலேயே பாருங்க, அதுலேயே பெரிய சைஸ், இதில் 2 சைஸ் இருக்கு, எந்த சைஸ் வேணாலும் கிடைக்கும். சரி, இதெல்லாம் தான் பிரேஸ்லெட்டா? ஆமாங்க.
எல்லாமே புதுசா எல்லாமே அப்டேட் பண்ணது, எல்லாமே ரீசெண்டா வந்தது, எல்லாமே எல்லாருமே மாலை கேக்குற மாதிரி பிரேஸ்லெட் நிறைய பேர் கேக்குறாங்க. ஆமா நிறைய கேக்குறாங்க. அதனால இது வந்துட்டு நவரத்ன மாலை பாத்தீங்கல்ல, அது நவரத்ன மாலையோட சிந்தட்டிக் பிரேஸ்லெட். இது சிந்தட்டிக் நவரத்ன மாலை பிரேஸ்லெட். இது பம்ப்கின் ஷேப் கட் பண்ணிருக்கும் பாருங்க, அது வந்துட்டு. ஆமா இது வந்துட்டு 7 சக்கர பிரேஸ்லெட். 7 சக்கர மாலை முன்னாடி பாத்தீங்க, அதுல 7 சக்கர பிரேஸ்லெட், அதுல 2 சைஸ் இருக்கு. அப்புறம் கருங்காலி மாலை, கருங்காலி தாயத்து பாத்தீங்க, அதுல கருங்காலி பிரேஸ்லெட் இது. அப்புறம் ஸ்படிக மாலை, ஸ்படிக விநாயகர் பாத்தீங்க, ஸ்படிகத்துல ஒரு பிரேஸ்லெட் இது. அப்புறம் இது வந்துட்டு இது டைகர் சை பாத்தீங்கல்ல, அது டைகர் சை பிரேஸ்லெட். அப்புறம் இது வந்துட்டு யுனகைட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோன், அந்த பிரேஸ்லெட். இது வந்துட்டு அகிக் ஸ்டோன் பாத்தீங்க, அதோட பிரேஸ்லெட் இது. இது வந்துட்டு ரோடோனைட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோன், அதோட பிரேஸ்லெட். முன்னாடி இது வந்துட்டு கோல்டன் கலர் ஸ்டோன் வரும், அது பைரேட்னு சொல்லி ஒரு ஸ்டோனு, அதோட பிரேஸ்லெட் இது. இது வந்து ரோஸ் குவார்ட்ஸ், அதோட பிரேஸ்லெட் இது. இது ரோடோக்ரோசைட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோன், அதோட பிரேஸ்லெட். முன்னாடி அமித்திஸ்ட் ஸ்டோன் மோதிரத்துக்கு பாத்தீங்க, அதுல வர பிரேஸ்லெட் இது. டைகர் சை மாலை பாத்தீங்க, அதுல வர பிரேஸ்லெட். இது வந்துட்டு சிந்தட்டிக் கோரல், அந்த பிரேஸ்லெட். ஃபெரோசா டர்க்வைஸ், அது பிரேஸ்லெட். அமித்திஸ்ட் பிரேஸ்லெட், ஆனெக்ஸ், கோல்டன் டோபாஸ், இது பிளாக் ஆனெக்ஸ். அவ்வளவுதான் மேடம், நம்மள்ட்ட பிரேஸ்லெட்னா நிறைய இருக்கு. உங்களுக்கு 1 by 1 திருப்பி வரும். அது பிரேஸ்லெட், மாலை, இந்த மாதிரி எல்லாத்துலயுமே எல்லா கற்களும் யூஸ் பண்றாங்க, எல்லாமே இருக்கு. நிறைய கோல்ட் ஜுவல்லரிஸ்ல நிறைய ஸ்டோன்ஸ் பதிச்சு பார்த்திருப்போம். பட் அது என்னென்ன ஸ்டோன்ஸ் அப்படின்றதே நமக்கு தெரியாம இருந்திருக்கும். சோ இந்த வீடியோ நம்ம பாக்குறப்ப இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து என்னென்ன அப்படின்ற ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண சார் உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நீங்க சொன்னது எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததா, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நீங்க வந்து எந்த விதமான ஸ்டோன்ஸ் வாங்குறதா இருந்தாலும் கண்டிப்பா இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரிஜினல் ஸ்டோன்ஸே வந்து இவங்க கிட்ட நீங்க வந்து வாங்கிக்க முடியும். எங்க இருந்தாலும் சிங்கிள் ஸ்டோனா கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். சோ இவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல சீக்கிரம் மீட் பண்றது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ சார்.